எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும், அதாவது உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதாவதுங்க, ஜனநாயகன் திரைப்படத்தோட வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சு. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த வழக்கை எடுக்கிறதுல விசாரணை பண்ணுறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு ஜனவரி மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே உயர்நீதிமன்றம் இதை தீர்ப்பு வழங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. நல்லா பாருங்கள் மக்களே, ஒரு திரைப்படத்துக்கு இல்லையா, இது ஜஸ்ட்டு திரைப்படம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஒரு சினிமாவுக்கு ஒரு திரைப்படத்தை வெளியிட விடாமல் இவ்வளவு நெருக்கடி கொடுக்கறது யார் அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பராசக்தி வெளியிடுறதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் போய் வழக்கு போடுறான், கேஸ் ஃபைல் பண்ணுறான். அவன் யாராக இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா மக்கள் மத்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனநாயகனுக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பராசக்தி ரிஜைன்டு அவங்க ரிலீஸ் பண்ணுறங்காட்டி அவங்களுடைய படத்துக்கு வேறு யாருமே வழக்கு போடலையே அப்படின்னு மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஐவாஸ் கண் துடைப்புக்காக ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், பராசக்தி படம் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட தேதியில், அதாவது ஜனவரி 10 அன்னைக்கு ஜனநாயகம் பராசக்தி திரைப்படம் வெளியிடுவதாக படக்குழு அறிவித்தாங்க. அந்த டயத்தில் நிச்சயமாக வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆளுங்கட்சி என்னென்ன சித்து விளையாட்டுகளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சும்மா சீன் போட்டுக்கிட்டு பராசக்தி திரைப்படத்துக்கும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெளியில் பேசணும்ல, அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அது வழக்கு போட வச்சுருக்காங்க அப்படிங்கிறத என்னுடைய பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன். நான் பராசக்தி திரைப்படம் எப்படி இருக்குங்கிறத மக்கள் அனைவருமே சொல்லிட்டாங்க. ஆனால் அதிலே ஒரு அரசியல் கலந்து அதுக்கு என்னென்ன பேச முடியும், கண்ணு காது மூக்கு வச்சு அதை மேலே இன்னும் கிரேடு ஏற்ற முடியுங்கிறத அரசியல் ரீதியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பராசக்தி திரைப்படம் ஒரு தோல்வி படம் அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற மத்தியில் ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட விடாமல் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் உயர்நீதிமன்றத்துக்கு போங்கிறாங்க, உயர்நீதிமன்றத்துக்கு போனால் உச்சநீதிமன்றம் போங்கிறாங்க. இது யாரை குற்றம் சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் யார் இதில் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நிச்சயமாக ஜனநாயகனுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும்.